இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க கழக பேரவையினுடைய செயலாளர் உதயகுமார் அவர்கள் வழிகாட்டுதலில் நடைபெறுகிற நல்ல சென்னை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட அருமையினர் சட்டமன்ற உறுப்பினர் என் அன்புக்குரிய நண்பரன் அவர்களே, கருத்துரை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாபுடி சட்டப்பேரவை உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்களே, நல்ல நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் அருமைச்சோர் பச்சையப்பன் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றிய நகர கழகத்தினுடைய செயலாளர் பூக்கடை ரவி அவர்களே, நல்லம்பள்ளி ஒன்றிய மேற்கு கழக செயலாளர் அருமைச்சோர் பழனி அவர்களே, நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமைச்சோர் பிரகாஷ் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற மாநில மருத்துவமனையினுடைய இணை செயலாளர் அருமை தம்பி அசோகன் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சின்ன அருள்சாமி அவர்களே, பொன்னுவேல் அவர்களே, மின்சார பிரிவினுடைய அண்ணா தொழில் சங்கத்துடைய மண்டல பொறுப்பாளர் அன்பாளன் அவர்களே, மற்றும் நகர பகுதியிலே இருந்து கலந்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழகத்தில் மேற்கு கிழக்கு நல்லம்பள்ளி மேற்கு கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர்களே, பிளமகிரி பகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, இறுதியாக நன்றி உரை ஆற்றியிருக்கிற நடராஜ் அவர்களே, வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் சென்னை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பிளமகிரி பகுதியில் இன்றைக்கு நடைபெறுகிற சென்னை பிரச்சாரம் அந்த துண்டு பிரச்சனைகளை கொடுத்து மக்களை விழிப்புணர்வு ஏற்பது செய்து வர இருக்கிற தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதை எடுத்துக் கொள்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம். பெரியவர்களை, தாய்மார்களை, வியாபார பெருங்குடி மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி இன்றைக்கு கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகளை முடித்துவது, இன்னும் 6 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் இந்த திமுக ஆட்சி மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி 10 ரூபாய் நோட்டிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவுடைய ஆட்சியில் என்னென்ன தந்தார்கள், இன்றைக்கு மக்களை ஏமாற்றி எதையெல்லாம் மறுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக தெளிவாக வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி 10 ரூபாய் நோட்டுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தருகிறது என்பதை தான் அந்த டாஸ்மாக் ஊழல் 40,000 கோடி, அந்த 10 ரூபாய் பாலாஜியை வைத்துக் கொண்டு அந்த 10 ரூபாயை பெற்று ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சியை தொடர்ந்து இன்றைக்கு பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஊழல் துறையிலே, இன்றைக்கு மந்திரி நேரு இருக்கிற துறையிலே கிட்டத்தட்ட 880 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி அமலாக்கத்துறை இன்றைக்கு தமிழ்நாடுடைய காவல்துறை அதிகாரிகள் தலைவரிடத்திலே அறிக்கை கொடுத்திருக்கிறது. இந்த ஊழல் பொறியாளர், இளநிலை பொறியாளர், நகர அளவையாளர் போன்றவர்களை பணியில் அமர்த்துவதற்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 880 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அமலாக்கத்துறை இன்றைக்கு காவல்துறை தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு பத்திரிகை என்ன இருந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த ஊழல் நடத்துவதற்கு ஒருவர் தேர்வை சந்திப்பதற்கு முன்னே உனக்கு நீ பாஸ் ஆகிவிட்டாய், உனக்கு இந்த வேலை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்ல என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு 10 ரூபாய் நோட்டு. இப்போ ஒரு மணி ஒருத்தருக்கு இன்டர்வியூல பாஸ் பண்றதுக்கு முன்னே மணின்ற ஒரு 10 ரூபாய் நோட்டு அனுப்புறாங்க. அந்த 10 ரூபாய் நோட்ல கீழே இருக்கிற எண்ணை கூட்டினால் எவ்வளவு தொகை வருமோ அந்த தொகையை தாங்கள் சொல்லும் நிர்வாக கம்பெனிகளுக்கு அக்கௌண்ட்ல போட்டுடணும். இப்படி 10 ரூபாய் நோட்டு வச்சு ஊழல் செய்திருக்கிற கட்சி தான் இந்த திராவிட மாடல் கட்சி. ஆக எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஊழல், அது 10 ரூபாய் வைத்து ஊழல் செய்திருக்கிற சரித்திரம் படித்த வரலாறு ஓடுகிற கட்சி இன்றைக்கு திமுக கட்சி. இந்த கட்சியை தான் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இன்றைக்கு மக்களை சந்தித்து நியாயத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சியில் என்ன குறை வைத்தோம், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுக ஆட்சி என்ன செய்திருக்கிறது,
இதை சிந்தித்து பார்த்து வர இருக்கிற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும். அதனால் என்ன நன்மைகள் ஆட்சி இருந்தால் என்ன நன்மைகள் என்பதை எடுத்துக் கொள்கின்ற வகையிலே தான் இந்த தினை பிரச்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த துண்டு பிரச்சனைகளை படித்து பார்க்கிற பெரியவர்களும் தாய்மார்களும் வாக்காளர் பெருமக்களும் சிந்தித்து பார்த்து இந்த ஆட்சி ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு மின்சாரத்துறையில் மட்டும் நமக்கு எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சியிலே அமர்ந்தவுடன் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படும் என்றும் நீங்கள் செலுத்துகிற தொகை மாதந்தோறும் செலுத்தினால் போதும் என்று சொன்னவர் இன்று வரை அந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுக்கும் பணியை மாற்றி அமைக்கவில்லை. அப்படி மாதந்தோறும் கணக்கெடுத்திருந்தால் நமக்கு 100 ரூபாய் மின்சார தொகை வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு 2 மாத காலத்திற்கு கிட்டத்தட்ட 400 ரூபாய் வருகிறது. 100 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்தில் 400 ரூபாய் வருகிறது. எந்த கட்சியுமே வாக்குறுதி கொடுக்கவில்லை. ஆனால் திமுக கொடுத்தது. நாம் மாதந்தோறும் மின் கணக்கீட்டு எடுத்து மக்களுக்கு மின் கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்துகிற வகையில் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரை செய்திருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதனால் மக்களுக்கு எவ்வளவு நஷ்டம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இதை செய்யாத இந்த திராவிட மாடல் ஆட்சி மின்சார கட்டணத்தை மறைமுகமாக ஒவ்வொரு யூனிட்டிற்கும் எவ்வளவு உயர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் ஆன்லைன் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியிலே ஒரு யூனிட் வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மின்சாரத்திற்கு எவ்வளவு தொகை என்பதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா தெரியும். இப்ப இருக்கிற ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாம் எவ்வளவு செலுத்துகிறோம் என்பதை தெரியும், பார்த்தால் தெரியும். இப்படி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சி. அங்கே சகோதரர் கோவிந்தசாமி சொன்னார்கள், குப்பைக்கு வரி போட்டாங்க, வீட்டுக்கு வரியை உயர்த்திட்டாங்க. இது இப்ப நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கட்டவில்லை என்று சொன்னாலும் சரி, கட்டினாலும் சரி, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஆண்டுதோறும் உங்களுடைய வரியின் மீது 6% வரி உயர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் 100 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்திலே வருடத்திற்கு ஒரு முறை 106 ரூபாயாக உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையை உயர்த்தி கொடுத்தவர்கள் திமுக ஆட்சிக்காரர்கள். இந்த ஆட்சி இந்த மண்ணிலே இருக்க வேண்டுமா என்பதை எண்ணி பார்த்து வர இருக்கிற 26 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி மலரை நீங்கள் எல்லாம் உதவ வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அருமை மாவட்ட கழகத்தில் அவரை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.